கார்த்திக்கு மட்டும் ஏன் இப்படி எல்லாம் நடக்குது? எவ்வளோ கஷ்டப்பட்டு இந்த கல்யாணத்தை நடத்தணும்னு நினைச்சேன். அது இப்படி ஒத்த வார்த்தையில நின்னுடுச்சே. இந்த சக்தி இவ்வளோ தூரம் பேசினவ அவ லவ் பண்ணாங்கிற ஒரு வார்த்தையே இந்த வீட்ல இருந்து மறைச்சிட்டாள. என் ஃப்ரெண்டுன்ட்டு கூடவே பழகுனன, கூடவே சுத்தினன, அவளும் சேர்ந்து இப்படி மறைச்சு என்னை ஏமாத்திட்டாள. கல்யாணத்துக்கு வந்தவங்க எல்லாரும் என்கிட்ட ஏன் நினைச்சுன்னு 1000 கேள்வி கேட்டாங்க. என்னால ஒருத்தருக்குமே பதில் சொல்ல முடியலையே. ஒரு பக்கம் காசு போனான்னு போகட்டுன்னு நினைக்கலாம். அவங்க அப்பா இல்லாட்டாலும் இவனோட கல்யாணத்தை நல்லபடியா நடத்தணும்னு நினைச்சேன். அவர் முக்கியமான வேலையா வெளியூருக்கு போயிருக்காருன்னு கூட பெருசுப்படுத்தாம கல்யாணம் எப்படியாச்சும் நடக்கணும்ட்டு ஆசைப்பட்டது என் தப்பு தான். ஆனா எல்லாமே இப்படி ஆயிடுச்சே. அம்மா அம்மா உங்களதான். ஏமா இப்படியே அழுதுட்டே இருக்கீங்க? எத்தனை நாளைக்கு தான் இப்படி அழுதுட்டு இருக்க போறீங்க? இல்ல கார்த்திக், உன் கல்யாணம் இப்படி ஆயிடுச்சு. சரி ஆயிடுச்சு, இப்போ அதுக்கு என்ன பண்ண முடியும்? இல்லடா, நான் இப்படி எல்லாம் ஆகும்னு கொஞ்சம் கூட நினைச்சு பார்க்கலையே. சரிம்மா, இப்ப என்னம்மா பண்ண முடியும்? அதுக்காக நேரத்துல இருந்து இப்படியே சாப்பிடாம இருப்பீங்களா? எழுந்துருங்க, கொஞ்சமாவது சாப்பிடுங்க. சாப்பாடு வேணாம், ஒண்ணு வேணாம்டா. இப்ப அதான் முக்கியம் எனக்கு. சாப்பாடே வேணாம், தயவு செஞ்சு எடுத்துட்டு போயிரு. அம்மா இங்க பாருங்க, சக்தி நல்ல பொண்ணுதான், இல்லன்னு நான் சொல்ல மாட்டேன். அவ யாரையோ லவ் பண்ணிருக்கா. அவன் லவ் பண்ணவனோட நல்லா இருப்பா. நீ ஏன் தேவையில்லாம அவளை பிடிச்சி எனக்கு கல்யாணம் பண்ணி வைக்கலாம்னு நினைக்கிறீங்க? டேய் போடா முட்டாள். அவ லவ் பண்ணியிருந்தாலும் இப்ப அவனை லவ் பண்ணடா சொன்னா. நீ நினைச்சிருந்தா உன் கல்யாணம் நல்லபடியா நடந்திருக்கும் சக்தி கூட. ஆனா நீயும் விடாப்படியா வேணான்னு சொல்லிட்டீல்ல. அம்மா தேவையில்லாத பிரச்சனை. என்னோட ஃபர்ஸ்ட் கல்யாணத்துல என்ன நடந்துச்சுன்னு உங்களுக்கே தெரியும்ல. செகண்ட் கல்யாணமும் பண்ணி திருப்பியும் பிரச்சனை வரணுமா? என்ன பேசுறீங்க நீங்க? அவளே யாரையோ லவ் பண்றா, அவளை பிடிச்சி நான் கல்யாணம் பண்ணி எனக்கு என்ன ஆக போகுது? இல்லடா, நீ அந்த மாதிரி முடிவே எடுத்திருக்க கூடாது. சக்தி ரொம்ப நல்ல பொண்ணுதான். இந்த மாதிரி பேசுறத ஃபர்ஸ்ட் விடுங்க. சக்தின்னுட்டு அவதான் போயாச்சுல, திருப்பி அவளை பத்தி பேசிட்டு இருக்கீங்க. முதல்ல எழுந்து சாப்பிடுங்க. வச்சுட்டு போ, எனக்கு சாப்பாடே வேணாம். என்னம்மா நீங்க சாப்பிட்டாதான் நான் நிம்மதியா ஆபீஸ் போய் ஒர்க் பார்க்க முடியும். டேய் கார்த்திக், உன்னால மட்டும் எப்படிடா முடியுது? இவ்வளோ பெரிய விஷயம் நடந்திருக்கு, ஆனா எதுவும் நடக்காத மாதிரி அடுத்த நாளே ஆபீஸ் போயிட்டேன். உன் கூட வேலை பார்க்குறவங்க எல்லாருமே கேட்க தானடா செய்வாங்க உன்கிட்ட, என்னாச்சு உன் கல்யாணம் நின்றுடுச்சுன்ட்டு. அவங்களுக்கெல்லாம் நீ எப்படி பதில் சொல்ல கஷ்டப்பட்டிருப்பேன்னு நினைச்சாலே எனக்கு அழுகையா வருதுடா. என் கூட வேலை பார்க்குறவங்க என்னை பத்தி நல்லா தெரிஞ்சவங்க. எதுக்காக கல்யாணம் நின்றுக்கும்ட்டு அவங்களுக்கு நல்லா புரியும். நான் ஒரு முடிவெடுத்தேன்னா அதுல கண்டிப்பா 1000 அர்த்தம் இருக்கும்ட்டு அவங்களுக்கு தெரியும். அதனால என்கிட்ட யாருமே இதை பத்தி பேசல. அப்படியே பேசுறானோ அவங்கக்கிட்ட பதில் சொல்றதுக்கு என்கிட்ட பதில் இருக்கு. அதை பத்தி நீங்க ஏன் கவலைப்படுறீங்க? இல்ல கார்த்திக், நீ என்னதான் எங்களுக்காக இப்படி எல்லாம் அழாத மாதிரியும் ஃபேஸ் ரியாக்ஷன் இல்லாத மாதிரியும் நடிச்சாலும் உன் மனசுல கண்டிப்பா கஷ்டம்னு ஒண்ணு இருக்கதாண்டா செய்யும். இல்லாமலாம் இருக்காது. அப்படியெல்லாம் ஒண்ணு இல்ல. எனக்கு என்ன கவலை? அதெல்லாம் ஒண்ணு இல்ல. நீங்க இருக்கீங்க, எனக்கு என்ன கவலை? இல்ல கார்த்திக், உன் கல்யாண வாழ்க்கை இப்படி ஆயிடுச்சே. தேவையில்லாம அதையே ஏமா சொல்லிட்டே இருக்கீங்க? முதல்ல எழுந்து சாப்பிடுங்க. நேரத்துல இருந்தே சாப்பிடாம இருக்கீங்க. இப்படியே இருந்தீங்கன்னா ஹாஸ்பிட்டல்ல போய் தான் அட்மிட் பண்ணணும் உங்களை. ஆமாடா, பேசாம கொண்டு போய் ஹாஸ்பிட்டல்லே போட்டுரு. என்னம்மா பேசுறீங்க இப்படி? அம்மா, அண்ணன் தான் இவ்வளவு தூரம் சொல்றல, சாப்பிட்டா என்ன? வா பவித்ரா, நீயாச்சும் சொல்லு. அம்மா இப்படி இருந்தா எப்படி? அவங்களோட உடல்நலத்தை அவங்க தானே கவனிச்சுக்கணும். நானும் நேற்று நைட்டே சொல்லிட்டேன். அம்மா சாப்பிடவே மாட்டேங்காங்க, விடாப்பிடியா இருக்காங்க. கல்யாணம் இப்படி ஆயிடுச்சுன்னு புலம்பிட்டே தான் இருக்காங்க. நேற்று அப்பா அடிச்ச ஃபோன் கூட பேச கூட இல்லை. நான் தான் அப்புறம் அட்டன் பண்ணி விஷயத்த சொன்னேன். அப்பாவும் ரொம்ப வருத்தப்பட்டாரு. சரி, அதுக்கு என்ன பண்ண முடியும்? நடக்கலன்னு ஆயிடுச்சு, நடக்காம ஆயிடுச்சு, அவ்வளவுதான். அதனால இப்படியே உட்கார்ந்து வருத்தப்பட்டுக்கிட்டே இருக்க முடியுமா? அதானே நானும் சொல்றேன். அந்த சக்தி எல்லாம் ஒரு ஆளா? அவ மூஞ்ச பார்க்கவே எனக்கு எரிச்சலா வந்துட்டு இருக்கு. அம்மா என்னன்னு பார்த்தோம்னா அவளும் அந்த வீட்டுக்கு மருமகளா வரலன்ட்டு இப்படி அழுதுட்டு இருக்காங்க. சும்மா இரு பவித்ரா, உனக்கு என்னடி தெரியும்? எனக்கு எல்லாம் தெரியும். அவங்களோட நடத்தை எல்லாமே. அவங்க எவ்வளவு ஃப்ராடுன்ட்டு எனக்கு தானே தெரியும். என் நகையே கொண்டு போய் அடுத்தவன் கையில கொடுக்கணும்னு நினைச்சிருக்காங்க. அவங்கள போய் வீட்டு மருமகளா ஆக்கணும்னு நினைச்சியே நீ? இங்க பாருங்கம்மா, சக்திக்கு வேற ஒருத்தனை பிடிச்சிருக்கு, அதனால அவனை கல்யாணம் பண்ணிக்க போறா. இதை மட்டும் நீங்க உங்க மனசுல நினைச்சுக்கோங்க. தேவையில்லாததெல்லாம் நினைக்காதீங்க, அவ்வளவுதான் சொல்லிட்டேன். இல்ல கார்த்திக், என்னால அப்படி இருக்க முடியல கார்த்திக். ஏமா அப்படி எல்லாம் சொல்றீங்க? இருக்க முடியலன்ட்டு? ப்ளீஸ்மா சாப்பிடுங்க. நீங்க சாப்பிட்டாதான் நாங்களும் சாப்பிட முடியும். என்னடா சொல்ற? சாப்பிடலையா நீ? பவித்ரா, நீ சாப்பிட்டியா? ஆமா, எங்க நானும் சாப்பிடல. இப்படி சொன்னாதான் எஞ்சி சாப்பிடுவாங்க. நம்மளும் சாப்பிட்டோம்னு சொன்னா அவ்வளவுதான். இப்படியே தான் கிடப்பாங்க. நேரத்துல இருந்து ஒரு பச்சை தண்ணி கூட வாயில போகவே இல்லை. சார், யாருன்னா இப்படி இருக்காங்களோ தெரியல. ஒரு நல்லவங்களுக்காண்டி உட்காந்து ஃபீல் பண்ணா சரிங்களாம். பூமாரி அண்ணி ரொம்ப நல்லவங்க. அவங்களோட அருமையே எனக்கு இப்பதான் புரியுது.
ஆனா அவங்கள ஒரு படிக்கலங்கிற ஒரே காரணத்துக்காக வீட்டை விட்டு துரத்தி டிவோர்ஸ் வர கொண்டு போனாங்க. அப்பெல்லாம் யாராச்சும் இப்படி உட்காந்து அழுதாங்களா? எவ்வளோ சந்தோஷம் தானே பட்டோம். ஆனா இந்த சக்தி இருக்கிறதுலே மோசமானவ. அவ புத்தியும் அவ குணமும் எனக்கு கொஞ்சம் கூட பிடிக்கல. ஆனா அவள்லாம் இந்த வீட்டுக்கு மருமகளா வரலன்ட்டு அம்மா இப்படி உட்காந்து அழுதுட்டு இருக்காங்க. பூமாரி அண்ணி விஷயத்துல இவ்வளோ பெருசாவே எடுத்திருக்க கூடாது. ஆனா அண்ணி இந்த விஷயத்தை எவ்வளோ ஸ்போர்ட்டிவா எடுத்துட்டு படிக்கணும்ட்டு இறங்கிட்டாங்க. அவங்க காலேஜ் போய் படிக்கிறத பார்க்கவே எனக்கு அவ்வளோ ஹாப்பியா இருக்கு. இப்பெல்லாம் என்கிட்ட எவ்வளோ அன்பா நடந்துக்கிட்டாங்க இந்த வீட்டுக்கு வந்த புதுசுல. அவங்கள மாதிரி ஒரு அன்பா நடந்துக்கிறவங்கள நான் பார்த்துருக்கவே முடியாது. ஆனா அவங்க கிட்ட காசு இல்லை, அது இல்லை, இது இல்லைன்ட்டு நான் தான் அவங்ககிட்ட ரொம்ப தரக்குறைவா நடந்துக்கிட்டேன். ஆனா அண்ணியோட நல்ல குணம்லாம் எனக்கு இப்பதான் புரிய வருது. இந்த சக்தி வந்ததும் நல்லதுதான் நினைக்கிறேன். அதனால தான் பூமாரி அண்ணி மேலே எனக்கு உண்மையிலேயே பாசம் வந்திருக்கு. இல்லைனா அவ்வளோதான், அவங்கள இன்னும் நான் தப்பாவே நினச்சிட்டு இருந்திருப்பேன். நல்ல வேலை சக்தி இந்த வீட்டுக்கு வந்து என் கண்ணை திறந்து வச்சுட்டா. அவள் மட்டும் இந்த வீட்டுக்கு வரல, பூமாரி அண்ணி எனக்கு இன்னுமே பிடிக்காம தான் இருந்திருக்கும். இவங்க கல்யாணம் நடக்காதது ஒரு விதத்தில் எனக்கு ரொம்ப சந்தோஷம்தான். சக்தி அந்த மாதிரி வேலை பார்த்தோன்னே அண்ணன்கிட்டே அம்மாக்கிட்டே சொல்லணுன்ட்டு நான் ரொம்ப துடிச்சிட்டேன். அப்போ கூட எனக்கு பூமாரி அண்ணி தான் மனசில் நின்னாங்க. இன்னும் கொஞ்சம் நாளில் அண்ணி எப்படியாச்சும் இந்த வீட்டுக்கு வந்துடுவாங்கன்னு எனக்கு நம்பிக்கை இருக்குது. டிவோர்ஸ் ஆனால் என்ன, வரக்கூடாதுன்ட்டு ஏதாவது இருக்கா என்ன? அந்த தாளை கழிச்சு போட்டு அண்ணி கண்டிப்பாக இந்த வீட்டுக்கு வரணும். இப்போ படிக்கலைங்கிறது மட்டும்தானே அவங்களுக்கு குறையா இருந்துச்சு. ஆனால் இப்போ அவங்க அந்த படிப்பையுமே நல்லா படிச்சுட்டாங்க. கண்டிப்பாக அவங்க இந்த வீட்டுக்கு வர்றதுக்கு தகுதியானவங்க தான். கொஞ்ச நாள் மட்டும் போகட்டும். அண்ணன்கிட்ட பூமாரி அண்ணியை பற்றி கண்டிப்பாக நான் பேசுவேன். அண்ணனும் சரின்றுவாங்க. அண்ணி மேலே அண்ணனுக்கும் கொஞ்சம் பாசம் இருக்க தான் செய்யுது. அதனால தான் சக்தி கூட கல்யாணம் நடக்கலன்ட்டு அண்ணனுக்கு எந்த வருத்தமும் இல்லை. அது அவங்க மூஞ்சிலே நல்லா தெரியுது. இந்த அம்மாவுக்கு தான் ஒன்றுமே புரிய மாட்டேங்குது. இப்படி உட்காந்து அழுதுட்டு இருக்காங்க. அப்படி ஒரு மருமக எங்க, இப்படி ஒரு மருமக எங்க? பூமாரி அண்ணி கால் தூசிக்கு வருவாங்களா இவங்கெல்லாம்? ஃப்ராடுக்கார குடும்பம். காசு இருக்கு பணம் இருக்குன்ட்டு வந்து எல்லாத்தையும் ஆட்டை போட வந்திருக்காங்க. எவ்வளோ நகையை திருடி அவன் கையில் கொடுக்கணும்னு நினைச்சிருக்கா அந்த சக்தி. ஆள் வளர்ந்துருக்காளே தவிர அறிவே வளரல அவளுக்கு கொஞ்சம் கூட. இப்ப நான் என்ன பண்ணா நீங்க சாப்பிடுவீங்க? நான் என்ன சொன்னாலும் கேப்பியா? கேக்குறேன், சொல்லுங்க. நீங்க சாப்பிடணும் உங்க கனி, நான் என்னன்னு பண்றேன் சொல்லுங்க. நீ கண்டிப்பா இன்னொரு கல்யாணம் பண்ணிக்கணும்டா. இதுதான் இப்ப பிரச்சனையா? எனக்கு தக்கன ஒரு நல்ல பொண்ணு கிடைக்கட்டும், நான் கண்டிப்பா கல்யாணம் பண்ணிக்கிறேன். இஞ்சி சாப்பிடுங்க. இல்ல கார்த்திக், நீ சும்மா சொல்ற என் மனசு நோக கூடாதுங்கிறதுக்காண்டி. ஆனா நீ அப்படியெல்லாம் ஒன்றும் பண்ண மாட்டேன், எனக்கு தெரியும் நல்லா உன்னை பத்தி. ஐயோ அம்மா, இப்படியே உட்கார்றதுக்கு நான் என்ன முட்டாளா? கண்டிப்பா பண்ணிப்பேன். நீங்க முதல்ல எஞ்சி சாப்பிடுங்க. இல்ல கார்த்திக், உன்னை நான் எப்படி நம்பலாம்? நான் சீக்கிரமாவே இன்னொரு பொண்ணு பாப்பேன். நீ அவளை கல்யாணம் பண்ணிப்பியா? இங்க பாருங்கம்மா, இதுவரை நீங்க சொல்றத நான் கேட்டேன், இனி நான் சொல்றத நீங்க கேளுங்க. எனக்கான பொண்ணை நானே தேர்ந்தெடுத்துக்கிறேன். இவளை தான் நான் கல்யாணம் பண்ணிக்க போறேன்னு உங்ககிட்ட சொன்னதுக்கு அப்புறம் நீங்க எல்லா ஏற்பாடும் பண்ணுங்க, ஓகேயா? இல்ல கார்த்திக், நீ அப்ப சும்மா தான் சொல்ற. நீ கண்டிப்பா அப்படி பண்ண மாட்டேன். என்னம்மா இப்படி எல்லாம் பேசுறீங்க? நான் தான் சரின்னு சொல்லிட்டேன்ல. நீங்க கேட்டதுக்கு நான் ஆன்சர் பண்ணிட்டேன். இந்த ஆன்சர் உங்களுக்கு பிடிச்சமான ஆன்சர் தான். அப்ப நீங்க சொன்னதை நிறைவேற்றுங்க. எஞ்சி சாப்பிடுங்க. கண்டிப்பா பண்ணிப்பியா? சரிம்மா, பண்ணிக்கிடுறேன். முதல்ல எழுந்துருங்க நீங்க. இல்ல கார்த்திக், அங்கேயே வச்சுட்டு போ, அப்புறமா சாப்பிட்டுக்கிறேன். இப்போதைக்கு எனக்கு பசியே இல்லடா. அப்புறமாலாம் இல்ல, இப்பவே எஞ்சி சாப்பிடுங்க, அப்பதான் நான் போவேன். வச்சுட்டு போடா, நான் கண்டிப்பா சாப்பிட்டுருவேன், ப்ளீஸ்டா. சரி, வச்சுட்டு போறேன். ஆனா நான் வரையில இந்த தட்டை காலி இருக்கணும்.